தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கரூர் தவேக பிரச்சார துயர சம்பவத்தின் போது பணியிலிருந்த 3 பெண் காவலர்கள் உட்பட 8 காவலர்கள் கரூர் தான்தோன்றி மலையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், விவரங்கள். வணக்கம் ஷாம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டு கரூர் தான்தோன்றிமலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தற்காலிகமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், பணியில் இருந்த காவலர்கள், தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறிடம் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன் வேலுச்சாமிபுரம் பகுதியில் 3D லேசர் கருவி மூலம் சாலை அளவீடு பணி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தடயவியல் துறை அதிகாரிகளும் வேலுச்சாமிபுரம் பகுதியில் சாலை டிஜிட்டல் கருவி மூலம் ஆய்வு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக தான்தோன்றிமலை சிபிஐ அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பயன்படுத்திய பேருந்தை வரவழைத்து 8 மணி நேரம் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் செயல்பட்டு வரும் தடயவியல் துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகள் 8 மணி நேரம் பேருந்து ஆய்வு செய்து அதைத் தொடர்ந்து ஓட்டுநரிடம் பல்வேறு விளக்கங்களை கேட்டறிந்து அதனை பதிவு செய்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று கரூர் தான்தோன்றிமலை சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக நிகழ்வின் போது பணியில் இருந்த 3 பெண் காவலர்கள் உட்பட 8 காவலர்கள் விசாரணை செய்தனர். மேலும் நேற்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் நேரில் ஆஜராகி கரூர் சம்பவம் குறித்து விரிவான விளக்கங்களை அளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்தில் பணியில் இருந்த 3 பெண் காவலர்கள் உட்பட 8 காவலர்கள் விசாரணைக்காக தற்போது ஆஜராகி உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.